ஆனா இப்போ வந்து இந்த ஜெனரேஷன்ல கோயிலுக்கு போறதே ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அதாவதுமா அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வேலைங்கிறது, இப்போ நாங்கெல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து டிராமாவும் பண்ண முடிஞ்சது வீக் டேஸ்ல எல்லாம். அப்போ எப்படின்னா இப்போ ஒரு 9 to 5, 10 to 6 இதுதான் ஃபிக்ஸட் டைம் ஆஃபீஸுங்கிறது. இப்போ அப்படி இல்லையே. இப்போ இந்த ஐடி ஒர்க்கிங் அதெல்லாம் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் வந்ததும் அவங்களுக்கு வந்து ராத்திரி பார்த்தீங்கன்னா 10 மணி 10:30 மணிக்கெல்லாம் கூட கால்ஸ் இருக்கு, மீட்டிங்ஸ் இருக்கு. அப்படி இருக்கச்சு அவங்களுக்கு பர்சனல் ஸ்பேஸ்னு வீட்டில் ஒரு ஈவினிங் கொஞ்சம் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டோம், ஒரு ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு காஃபி டீ சாப்பிட்டு ஏதாவது ஒரு மேகசின் பார்க்கலாம், ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு புக்கு படிக்கலாம், ஒரு சின்ன வாக் போகலாம். அப்படிங்கிறது கூட முடியலையே. பர்சனல் லைஃப்ல அவங்களுக்குன்னு வேணுங்கிறது எதுவுமே ஒரு ஒதுக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஆஃபீஸ் அவங்கள வந்து அப்படி வந்து அவங்களுடைய டைம் எடுத்துட்டு. அதனாலதான் வந்து என்ன ஆகுறதுன்னா மறுபடியும் அவங்களால வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப வர முடியல. விசேஷ நாள்ல போய் எந்த கோவில்ல வேணா பாருங்க, நல்ல கூட்டம் இருக்கு. சிவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னால அவ்வளோ கூட்டங்கள் ரொம்ப இல்லாத, நாங்கள்லாம் படிச்சது கொஞ்சம் பேர் போவோம் வருவோம், வீட்டில் வந்து சிவராத்திரி கண்ணு முழிக்கிறதோ பூஜை பண்ணுறதோ இருக்கும். இப்போ எல்லா கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த 4 கால பூஜைகள் அழகாக பண்ணுறாங்க, அத்தனை பேர் வந்து பார்க்க வராங்க. ஸோ அதே போல் வந்து பெருமாள் இருக்க கோவிலையும் நீங்கள் பாருங்கள், விசேஷ நாள்களில் கண்டிப்பாக வந்து ஜனங்கள் போகிறாங்க, இது பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வரைக்கும் நம்ம சந்தோஷப்படணும். அந்த உள்ள உணர்வு இருக்கு, தேர் ஹெல்ப்லெஸ். ஏன்னா அவ்வளோ நேரம் அதுக்கு போகிறதுனால, வேலைக்குன்னு போகிறதுனால படிப்புலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இப்போ காம்படிஷன் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் போகிறதுனால பசங்களாலேயும் வந்து அதில் வந்து டென்ஷனில் இருக்காங்களே தவிர அதுக்கு வந்து நிறைய பண்ணணும், நிறைய ஸ்கோர் வாங்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்களால வந்து இதுக்கெல்லாம் வர முடியாமல் இருக்கு. ஆனால் முக்கியமான நாள்கள் யாரும் எதுவும் மிஸ் பண்ணுறதில்ல. இங்கே பாருங்க, இந்த விசேஷ நாளில் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்கே பழம் இருக்கணுமா, பூ இருக்கணுமா, எல்லாம் கொண்டு வந்து விற்கிறாங்க, வாங்குறாங்க, வீட்டில் அழகாக பண்ணுறாங்க. அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுலேருந்தே நமக்கு தெரியுது. எல்லாரும் வந்து ஒரு தீபம், கார்த்திகை தீபம் ஏற்றுறதா எல்லாமே வந்து நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த நாட்களை விடுறது இல்லை. ஸோ வி ஷுட் பி ஹாப்பி. ஏன்னா ரெகுலராக வந்து அப்போ டைம் இருந்தது, அப்போ வந்து ஃபிக்ஸட் டைம் இருந்தது. அண்ட் இன்னொன்று இப்போ வந்து இப்போ சில பேருக்கு ஏன் வந்து ஒன்று டைம், சில பேருக்கு வந்து ஏன் பண்ணணும் அப்படிங்கிறவுடைய ரீசன் வந்து அவங்களுக்கு புரியறதில்லை. ஏன்னா இப்போ வந்து அந்த நாளில் வந்து ஒரு பெரியவங்க வந்து இது மாதிரி இப்போ நீ கீழே உட்காந்து சாப்பிடணும், வந்து தண்ணி வந்து தூக்கி குடிக்கணும், வாசல்ல வந்து தண்ணி கழிச்சு அப்புறம் கோலம் போடணும் அப்படின்னு சில விஷயம் சொல்றாங்கன்னா ஓகே, அவங்க சொல்லிருக்காங்களா அதுல அர்த்தம் இருக்கு, இமீடியட்டா ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஆனா இப்ப வந்து அதனால என்னன்னா அது ஏன் பண்றோங்கிற ரீசன் வந்து நிறைய பேருக்கு தெரியாம போயிடும்.